ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வாழ்வியல் நற்பண்புகள் என்ற தலைப்பில் பணிவை பற்றி போன வீடியோவில் நாங்கள் பார்த்துனாங்க. அது மாதிரி இன்றைய வீடியோவில் நன்றி மறவாமை ஆவண்ணா பகுதியும், நீதி நேர்மை ஈனா பகுதியும், பொறுமை ஈயண்ணா பகுதியும் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நன்றி மறவாமை. இவ்வுலகில் மக்கள் செம்மையாக வாழ்வதற்கு நன்றி மறவாமை என்னும் மனித பண்பு பேணப்பட வேண்டியது அவசியமாகின்றது. இதனாலேயே திருவள்ளுவர் என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்று தனது குரலிலே நன்றி மறவாமையை பற்றி தெளிவாக கூறியுள்ளார். எமது சைவ இலக்கியங்கள், புராண இதிகாசங்கள் அனைத்தும் நன்றி மறவாமை என்னும் உயர் பண்பினை எடுத்து விளக்கியுள்ளன. நாம் இறைவனுக்கும் எமது முன்னறி தெய்வங்களாக விளங்குகின்ற தாய் தந்தையர்க்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். உப்புட்டவரை உள்ளளவும் நினை, உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்யாதே, திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர், காலத்தினால் செய்த நன்றி ஞானத்தில் மான பெரிது என்ற கூற்றுக்கள் சைவ மக்களால் உணரப்பட்டு வந்துள்ளன. எமது வாழ்வின் மேம்பாட்டிற்கான உதவிகள் பலவற்றை செய்கின்ற ஆசிரியர்கள், பெரியோர்கள் ஆகியோரை மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது நாம் அனைவருக்கும் செய்யும் நன்றியாகும். நன்றி மறவாமை என்னும் பண்புக்கு கர்ணன், கும்பகர்ணன் போன்றோர் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றனர். நன்றி மறப்பது நன்றன்று என்று இந்த பாடத்தின் நன்றி மறவாமை பற்றி மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சரி, இதற்கான வினாவிடையை பார்க்கலாம் வாங்க. முதலாவது கேள்வி, நன்றி மறவாமை என்னும் பண்பினை உணர்த்தும் திருக்குறள் ஒன்றினை எழுதுக. விடை, என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. இரண்டாவது கேள்வி, நன்றி மறவா பண்புக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய இருவர் பெயர்களை தருக. விடை, கர்ணன், கும்பகர்ணன். அடுத்தது, செயற்பாடு ஒன்றில் இராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள கும்பகர்ணன் என்னும் கதாபாத்திரத்தின் பண்புகளை தொகுத்து தருக என்று சொல்லி சந்திருக்கணும். இதற்கான வீடியோ நான் தனி வீடியோவாக தர்றேன், பார்த்து பயன்பெறுங்க. இப்பொழுது நாங்கள் ஈனா பகுதியாகிய நீதி நேர்மை என்ற தலைப்பில் பார்க்கலாம் வாங்க. மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் பாடியுள்ளார். தன்னுயிர் போல் மண்ணுயிரையும் ஓம்பும் வாழ்வு சைவ நீதி. நீதி என்றால் என்ன எனும் வினா எமக்குள் எழலாம். நமக்கு எது துன்பம் என்று தோன்றுகின்றதோ அதை பிறருக்கு நாம் செய்யக்கூடாது, அதுவே நீதி. சிவபெருமான் நீதியே வடிவானவர், மாலும் அயனும் காணாத நீதியே என சிவபெருமானை மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிட்டுள்ளார். நீதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் செறிந்து காணப்படுகின்றது. ஆனாலும் அந்நீதி எல்லோர் கண்களுக்கும் எளிதில் புலப்பட மாட்டாது. நான், எனது என்ற மமகார உணர்வுகள் இருப்பவர்களுக்கு அநீதி புலப்படாது. ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு நீதியை சார்ந்து நிற்கின்றாரோ அந்த அளவுக்கு கடவுளை சார்ந்திருப்பவர் ஆவார். எனவே நாம் அன்புள்ளவராகவும் பண்புள்ளவராகவும் நீதி நெறியில் நின்று வாழ்ந்தால் இறையருளை பெற முடியும் என்பதை மணிநீதி கண்ட சோழன் போன்றோர் வாழ்விலிருந்து அறிந்து கொள்ளலாம். இந்த நீதி நேர்மைக்கான ஒரு சிறிய கதையை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். சோழவள நாட்டை அனபாய சோழன் என்பவன் ஆண்டு வந்தான். அவன் திருவாரூரை தலைநகராக கொண்டிருந்தான். அவன் தனது ஆட்சி திறமையால் மனுநீதி என்ற பெயரையும் தனதாக்கி கொண்டான். அவ்வேந்தனுக்கு நீண்ட நாட்களின் பின் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தை வீதி விடங்கன் என பெயரிட்டான். வீதி விடங்கன் வளர்பிறை போல் வளர்ந்து கல்வி கற்று அரசனுக்குரிய படைக்கல பயிற்சி, ஜானியேற்றம் முதலியவற்றையும் நன்கு கற்றுணர்ந்தான். ஒரு நாள் வீதி விடங்கன்
மணிநெடுந்தேர் மேல் ஏறிக்கொண்டு நண்பனின் தேர்கள் புடை சூழ்ந்து வர வீதியுலா சென்றார். அவ்வேளையில் எங்கிருந்தோ ஒரு பசுக்கன்று துள்ளி குதித்தோடி வந்து அரசிலங்குமாரனது தேர் சக்கரத்தின் அடியில் அகப்பட்டு இறந்துவிட்டது. அதை கண்ட தாய்ப்பசு அலறியது. இளவரசன் தேரை விட்டு இறங்கி செய்வதறியாது திகைத்தான். அந்நிலையில் தாய்ப்பசு அரண்மனைக்கு சென்று வாயிலில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த இதுவரை அடிக்கப்படாமல் தூங்கிக் கொண்டிருந்த ஆராய்ச்சி மணியை தன் கொம்புகளால் அசைத்தது. அந்த மணியோசை மன்னனின் காதில் விழுந்ததும் அரியணையை விட்டெழுந்து அரண்மனை வாயிலுக்கு சென்ற மன்னன் கதறுகின்ற பசுவை நோக்கினான். மன்னனுடன் இருந்த அமைச்சர்கள் நடந்தவற்றை கூறினர். இவ்வுரை கேட்ட வேந்தன் இறங்கி வந்திருந்தான். ஏங்கினான். அரசனது துயர்நிலை கொண்ட அமைச்சர்கள் எவ்வளவோ ஆறுதல் மொழிகளை கூறினார்கள். கோவதையால் ஏற்பட்ட பழிக்கு செய்ய வேண்டிய பிராய சித்தங்களை அமைச்சர்கள் கூறினார். ஆனால் அரசனோ அதற்கு சம்மதிக்கவில்லை. இப்பசு தன் கன்றை இழந்து தவிப்பது போல நானும் எனது ஒரே மகனை இழப்பதுதான் இப்பசு கன்று கொலைக்கு நீதி முறையாகும் என அரசன் தீர்மானித்தான். உடனே அமைச்சர் ஒருவரை அழைத்து பசுக்கன்று இறந்த அதே வீதியில் இளவரசனை படுக்கச் செய்து அவன் மேல் தேரினை செலுத்தும்படி கட்டளையிட்டார். அமைச்சரோ அவ்வாறு செய்யாது தனது உயிரை போக்கினார். நீதி நிலைக்க வேண்டும் என்பதற்காக மன்னன் தன் ஒரே மகனை பசுக்கன்று இறந்த அதே வீதியில் படுக்கச் செய்து இளவரசனின் மலை போன்ற மார்பில் தேரினை தானே செலுத்தினான். நீதியை காப்பாற்ற அரசன் எடுத்த தீர்மானம் எம்பெருமானையே அங்கு எழுந்தருளச் செய்துவிட்டது. பின்னர் இறையருளால் அரசிலங்குமாரனும் அமைச்சரும் உயிர் பெற்றெழுந்தனர். பசுக்கன்றும் உயிர் பெற்றெழுந்தது. மேன்மைகொள் சைவ நீதி. சரி, இப்பொழுது இதற்கான வினா விடைகளை பார்ப்போம் வாங்க. முதலாவது கேள்வி, மாலும் அயலும் காணாத நீதியாக விளங்குபவர் யார்? சிவபெருமான். இரண்டாவது கேள்வி, நாம் நீதிநெறியின் வாழ்வதன் மூலம் எதனை பெறலாம்? விடை, இறை அருளை பெறலாம். மணிநீதி கண்ட சோழன் என்ற பெயருடைய மன்னன் யார்? அனபாய சோழன். நாலாவது கேள்வி, அரசிலங்குமாரனின் பெயர் யார்? வீதி விடங்கன். அஞ்சாவது கேள்வி, கந்த புராணத்தின் ஆசிரியர் யார்? விடை, கச்சியப்ப சிவாச்சாரியார். சரி, இப்பொழுது இயன்னா பகுதியாகிய பொறுமையை பற்றி பார்ப்போம் வாங்க. மானிட பிறவி பெற்ற நாம் பொறுமை என்னும் உத்தம பண்பை வாழ்வில் கடைபிடித்து பழகிக்கொள்ள வேண்டும். பொறுமையுடன் செயற்பட்டோருக்கு வெற்றியும் உயர்ந்த வாழ்வும் கிடைக்கும் என்பது உறுதி. சைவ சமயத்தை பரப்ப விளைந்த திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் பகைவர்கள் பல தீமைகளை செய்தனர். எனினும் அந்த இரு அருளாளர்களும் இத்தீமைகளை பொறுத்து மிகுந்த பொறுமையுடையவர்களாக திகழ்ந்தனர். இறையருளை நம்பினர். மகாபாரதத்தில் வரும் தர்மன் பொறுமைக்கு சிறந்த உதாரணமாக திகழ்வார். இனி பொறுமை பற்றிய சிறிய கதை ஒன்றினை இங்கு நாம் பார்ப்போம். ஏகநாதன் என்ற அடியார் எல்லோராலும் போற்றப்பட்டார். அதை கண்டு பொறாமை கொண்ட ஒருவன் அவனை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான். ஒரு நாள் விடியற்காலையில் ஏகநாதர் வழக்கம் போல் கோதாவரி நதியில் நீராடிவிட்டு ஈர உடையுடன் வீதி வழியாக வந்து கொண்டிருந்தார். தன் வீட்டருகே வந்ததும் மாடியில் இருந்தபடியே எச்சிலை அவர் மீது உமிழ்ந்தான். ஏகநாதர் கோபங்கொள்ளாமல் மறுபடியும் நதிக்கு சென்று நீராடிவிட்டு வந்தார். அவன் மீண்டும் அவர் தலையில் உமிழ்ந்தான். மீண்டும் மீண்டும் இது தொடர்ந்தது. இத்தனை முறை தலையில் எச்சிலை உமிழ்ந்தும் ஏகநாதர் தன் மீது சினங்கொள்ளவில்லையே என்று நினைத்த அவன் ஏகநாதனின் காலில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான். அவன் உள்ளம் திருந்திவிட்டதாக உணர்ந்த ஏகநாதன், அன்பனே, நீ முதலில் உன் அழுகையை நிறுத்தி. நீ எனக்கு எந்த தீமையும் செய்யவில்லை, மாறாக நன்மையே செய்திருக்கிறாய். உன் உதவியால் புனித நதியான கோதாவரியில் ஒரே நாளில் 108 முறை நீராடும் பேறு எனக்கு கிடைத்தது. இத்தகைய பேறு யாருக்கு கிடைக்கும் என்றார். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இதற்கான வினாவிடையே பார்க்கலாம் வாங்க.
முதலாவது கேள்வி, பொறுமையை கடைபிடிப்பதால் ஏற்படும் 2 நன்மைகளை தருக. விடை, வெற்றியும் உயர்ந்த வாழ்வும் கிடைக்கும். இரண்டாவது கேள்வி, பொறுமையுடன் வாழ்ந்த அருளாளர்கள் 2 குறிப்பிடுக. விடை, திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர். இப்பாடத்தில் வருகின்ற புனித நதியின் பெயர் யாது? விடை, கோதாவாரி. ஏகநாதனுக்கு தீங்கு செய்தவன் உள்ளம் திருந்த காரணம் யாது? விடை, இத்தனை முறை தலையில் எச்சிலை உமிழ்ந்தும் ஏகநாதன் தன் மீது கோபம் கொள்ளவில்லையே என்று நினைத்து மனம் திருந்தினான். ஐந்தாவது கேள்வி, ஏகநாதனின் குணப்பண்பு யாது? விடை, பொறுமை. மாணவர்களே, நன்றி மறவாமை, நீதி நேர்மை, பொறுமை ஆகிய பாடங்களை தெளிவாக கேட்டீர்கள் அல்லவா? மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.